Hello students. Example 3.4 பார்க்கலாம். In an inter-school athletic meet with a total of 24 individual prizes securing a total of 56 points, a first place secures 5 points, a second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers at first and second place finishers, find how many athletes finished in each places. ஒரு இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் மீட்ல வந்து மொத்தம் எத்தனை ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸும் எத்தனை பாயிண்ட் வச்சு சொல்றாங்க 56 பாயிண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர் பண்றவங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸும், செகண்ட் பிளேஸ் செக்யூர் பண்றவங்களுக்கு 3, தேர்ட் பிளேஸ் செக்யூர் பண்றவங்களுக்கு 1. எத்தனை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸும் இருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லயும் எத்தனை அத்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றதா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்மளாதான் எடுத்துக்க போறோம். லெட் தி நம்பர் ஆஃப் என்ன நம்மளுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் பி எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கு எக்ஸ், செகண்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கு ஒய், தேர்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கு இஜெட். மொத்தம் நம்மளுக்கு என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எவ்வளவு நடக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து 24. டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட் எவ்வளோ நம்மளுக்கு? 56. இப்போ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 3 லீனியர் வேரியபிள் வச்சுட்டு தெரிஞ்சிருச்சு. 3 பிளேசஸ் இருக்கனால எக்ஸ் ஒய் இஜெட் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மொத்த டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 24. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 24ன்றது ஒரு ஈக்குவேஷனும், செகண்ட் எத்தனை பாயிண்ட் செக்யூர் பண்றாங்கன்னு கொஸ்டின்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 5 பாயிண்ட் வச்சு எழுதுறோம். அப்போ 5x plus 3y plus z is equal to 56. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லி? x plus y is equal to z. ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல பார்த்த மாதிரி எத்தனை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபினிஷர்ஸ் இருக்காங்களோ அதே இடத்துக்கு ஈக்குவலா தேர்ட் ஃபினிஷர்ஸ் இருப்பாங்க. இது நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் நம்ம எத்தனை அத்லெட்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபைண்ட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் 3 in 1. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 24. இது சிம்பிளாவே சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்க? இஜெட். அப்ப இஜெட் பிளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 24னா 2z இஸ் ஈக்குவல் டு 24. அப்ப இஜெட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12. இப்போ தேர்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேரு? 12 மெம்பர்ஸ். அடுத்து இஜெட் இஸ் ஈக்குவல் டு 12ன்றதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? இஜெட் இஸ் சப்ஸ்டியூட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 12 இன் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்றது எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இஜெட். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இஜெட்ன்றது என்னது? 12. இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மாற்றிருக்கோம்? அப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? 5x plus 3y plus 12 is equal to 56. 5x plus 3y 56 minus 12 44. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 and 3 சால்வ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5x plus 3y is equal to 44. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3x plus 3y is equal to 36. மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x இது கேன்சல் ஆயிரும். 44ல 36 போச்சுன்னா 8. அப்ப x is equal to 4. x is equal to 4ன்ற வேல்யூவை நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு பார்க்கணும். நம்ம என்னென்ன வேல்யூ இதுவரை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? z is equal to 12, x is equal to 4. சப்ஸ்டியூட் எதுல பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் இன் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கும்? x plus y to z. இப்போ எக்ஸ் வந்து 4, ஒய் தெரியாது, இஜெட் வந்து 12. இப்போ இதுல இருந்து சால்வ் பண்ணி கிடைச்சுன்னா 12 minus 4 வந்து என்னது? y is equal to 8. Therefore, number of
ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எக்ஸ் வந்து எத்தனை பேர்? 4 பேர். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எத்தனை பேர்? 8 மெம்பர்ஸ். தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ். ஹைஃபன் போட்டிருக்க இடத்துல நீங்க எழுதிடணும். நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் 4. த ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.5 பார்க்கலாம். சால்வ். 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சொல்யூஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் 1 and 2. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? x plus 2y minus z is equal to 5. x minus y plus z is equal to minus 2. இப்போ plus z to minus z கேன்சல் ஆயிரும். 2x plus y is equal to 3. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப் பண்ண போறோம். 2 and 3 2 ஈக்குவேஷன் சப் பண்ணணும். சப் பண்ணணும் என்ன பண்ணலாம்? சிம்பிள் மாத்திக்கலாமா? அப்ப பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இது ரெண்டையும் பண்ணோம்னா 6x மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணோம்னா 3y கிடைக்கும். பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் சப் பண்ணோம். மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டோம்னா 9. இப்போ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். டிவைடட் பை 3 பண்ண போறோம். 2x plus y is equal to 3. இதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா கிடைச்சிருச்சா? அப்ப subtract 4 and 5. 2x plus y is equal to 3. 2x plus y is equal to 3. ரெண்டையும் சப் பண்ணா என்ன கிடைக்கும்? எல்லாமே 0 ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 is equal to 0. இதுல hence the system has an infinite number of solution. Next example 3.6 பார்க்க போறோம். solve 3 equations கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். சொல்யூஷன் போட்டு கிவன் எடுத்து எழுதிருங்க. நான் இப்போ டைரக்டா பண்றேன். ஆட் 1 and 2. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறோம். 3x plus y minus 3z is equal to 1. minus 2x minus y plus 2z is equal to 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எக்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணா எக்ஸ் இஜெட் கிடைக்கும். ஈக்குவல் டு 2. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் எதையும் சால்வ் பண்ணா ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பண்ணா ஒய் கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபர்ஸ்ட் 1 and 3. 3x plus y minus 3z is equal to 1. minus x minus y is plus z is equal to 2. இப்போ ரெண்டு ஆட் பண்ணா கேன்சல் ஆயிருது. 2x minus 2z is equal to 3. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சப் பண்ண போறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன கிடைக்கலாம்? ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x minus z is equal to இருக்கு. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 2x minus 2z is equal to 3 இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 2x 2z is equal to 4. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 2x minus 2z is equal to 3. இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 2x minus 2z பிளஸ் மைனஸ்ல இருந்தாலே கேன்சல் ஆயிரும். அப்போ 0 கிடைக்கும். இங்கேயும் மைனஸ்ல மாறிடுமா? அப்போ பிளஸ் மைனஸ் பண்ணா 1. எப்படி வேல்யூ கிடைக்கும்? 0 is equal to 1 கிடைக்குது. அப்போ 4. The system is inconsistent and has no solution. இதான் ஃபைனல் ஆன்சர்.